தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகியிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது குறித்து தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்திற்கு எந்த அளவிற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்ட பகுதிகளில் தற்போதைய சூழலில் மழைக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை அருகே வரும்போது டெல்டாவில் மழை இருக்கும். பாண்டிச்சேரியிலிருந்து டெல்டா இடைப்பட்ட பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு இந்த சலனம் இன்னும் மேலே எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பாண்டிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது நமக்கு தெரியும். இந்த ஆண்டை பொறுத்தவரை புயல் அப்படிங்கிறது குறைவா தான் இருக்கு. ஒரு புயல் தான் கரையை கடந்திருக்கு அப்படிங்கிறது. தமிழகத்திற்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புயல் உருவாவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறதா? இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் புயல் உருவாவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போகக்கூடிய பாதை கிட்டத்தட்ட ஃபெஞ்சால் புயல் எங்க போச்சோ அதே இடத்துல தான் போகுது. ஸோ தென்கிழக்கு வங்கக்கடலை துவங்கி இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் அதுக்கப்புறம் டெல்டா நோக்கி வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே ஃபெஞ்சால் புயல் போன பகுதிகளில் இது போகிறதுனால கடல் வெப்பம் இயல்பிற்கு சற்று குறைவாக இருக்குது கடந்த சில தினங்களாக. அதன் காரணமாக புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு ஒன்று. ரெண்டாவது காற்று வேறுபாடும் அதிகமாக இருக்குது. விண்ட்ஷியர் நம்ம சொல்லுவோம், அதுவும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் புயலுக்கான வாய்ப்பு குறைவு. பெரும்பாலும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை தமிழகத்துக்கு கிழக்கு பகுதியில் வரும்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதுக்கு 50% சான்ஸ் நான் சொல்றேன். சென்னை வடகிழக்கு பருவமழை அப்படின்னாலே சென்னைக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். பெரிய வெள்ளம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரையில இனி வரக்கூடிய நாட்கள்ல சென்னைக்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இருக்கும்? நம்ம இப்போ ஆல்ரெடி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டோம். இதுக்கு மேல படிப்படியாக என்ன ஆகும்னா, சென்னை பொறுத்த வரைக்கும் மழை நிகழ்வுங்கிறது சலனம் ஒட்டிய நிகழ்வுகளாக இருக்கும். அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இல்லை புயல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரதா வந்தப்போ 12-13 நிறைய மழை இருந்தது. அதே மாதிரி ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு காற்று குவிதல் காரணமாக டிசம்பர் மாதம் கடைசியில் 30 மழை பெஞ்சுது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சலனம் இருக்கணும். சலனம் இருந்தால் தான் சென்னைக்கான மழை வாய்ப்பு, அதாவது பெரிய மழை நிகழ்வுங்கிறது இதுக்கு மேலே வரும் நாட்களில் இருக்கும். வானிலை படிவுகள், நீண்டகால வானிலை படிவுகள் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை தொடர்ந்து இன்னொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு காட்டிட்டு இருக்கு. அது மேலே நோக்கி நகர்ந்தால் சென்னைக்கான வாய்ப்பு இருக்கலாம். சென்னையை பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இல்ல, கடந்துட்டோம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாமா? வடகிழக்கு பருவமழை காலம் முடிகிற வரைக்கும் எப்பயுமே இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மழை நிகழ்வுகள் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நமக்கு சில சமயங்களில் அது என்ன ஆகுதுன்னா நம்மளோட நகர்ப்புற கட்டமைப்பு, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, மழைநீர் வடிகாலில் இருக்கக்கூடிய அடைப்புகள் காரணமாக சில சமயத்தில் நம்ம இந்த மழையினாலே அஞ்சக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். நம்ம தமிழகம், சென்னை மட்டும் இல்லை, தமிழகத்தில் பல இடங்கள் இதுதான் நம்ம பார்க்குறோம். பட் பெரும்பாலும் வரும் நாட்களில் சலனங்கள் இருந்தால் மழை இருக்கும். அப்போ எப்பயுமே சாதாரணமாக நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்ம கரை கப்பால் வரும்போது மழை நிகழ்வுகள் மிகைப்படுத்தப்படும். அப்போ நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி சலனம் சாதகமான ஒரு நிலையில் வந்தால் தான் இந்த மழை நிகழ்வுகள் மிகைப்படுத்தப்படும். தற்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரத்தில் ஒரு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறுவதற்கான சூழல் இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வேற ஏதேனும் புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்ல. தற்போது சூழலை பார்த்தீங்கன்னா இந்த 2 சுழற்சிகள் தான் வானிலை படிவுகள் காட்டிட்டு இருக்கு. இதுல முதல் சுழற்சி எப்படியுமே புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்லணும். இது கடந்ததுக்கு அப்புறம் நமக்கு அடுத்த சுழற்சிக்கான பாதை மற்றும் அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். தற்போதைய சூழலில் பெரும்பாலும் புதுவை மற்றும் டெல்டா இடைப்பட்ட பகுதிகளில் வரும் 2 வாரங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில வானிலை படிவுகள் இந்த சுழற்சியை டெல்டா கரையிலிருந்து தென்மேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு தமிழக பகுதியை நோக்கி போகிற மாதிரி காட்டிட்டு இருக்கு. அப்படி போகிற பட்சத்தில் தென் தமிழகமும் நல்ல மழை பார்க்கலாம். தேங்க்யூ.
தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகியிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது குறித்து தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்திற்கு எந்த அளவிற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்ட பகுதிகளில் தற்போதைய சூழலில் மழைக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை அருகே வரும்போது டெல்டாவில் மழை இருக்கும். பாண்டிச்சேரியிலிருந்து டெல்டா இடைப்பட்ட பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு, இந்த சலனம் இன்னும் மேலே எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பாண்டிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த ஆண்டை பொறுத்தவரை புயல் அப்படிங்கிறது குறைவா தான் இருக்கு. ஒரு புயல் தான் கடந்திருக்கு அப்படிங்கிறது. தமிழகத்திற்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புயல் உருவாவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறதா? இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் புயல் உருவாவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போகக்கூடிய பாதை கிட்டத்தட்ட ஃபெஞ்சால் புயல் எங்க போச்சோ அதே இடத்துல தான் போகுது. ஸோ தென்கிழக்கு வங்கக்கடலை துவங்கி இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் அதுக்கப்புறம் டெல்டா நோக்கி வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே ஃபெஞ்சால் புயல் போன பகுதிகளில் இது போகிறதுனால கடல் வெப்பம் இயல்பிற்கு சற்று குறைவாக இருக்கு கடந்த சில தினங்களா. அதன் காரணமாக புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு ஒன்று. ரெண்டாவது காற்று வேறுபாடும் அதிகமாக இருக்கு. விண்ட்ஷியர் நம்ம சொல்லுவோம், அதுவும் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் புயலுக்கான வாய்ப்பு குறைவு. பெரும்பாலும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை தமிழகத்துக்கு கிழக்கு பகுதியில் வரும்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதுக்கு 50% சான்ஸ் நான் சொல்றேன். சென்னை வடகிழக்கு பருவமழை அப்படின்னாலே சென்னைக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். பெரிய வெள்ளம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரையில இனி வரக்கூடிய நாட்கள்ல சென்னைக்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இருக்கும்? நம்ம இப்போ ஆல்ரெடி டிசம்பர் 1st வீக் வந்துட்டோம். இதுக்கு மேல படிப்படியாக என்ன ஆகும்னா, சென்னை பொறுத்த வரைக்கும் மழை நிகழ்வுங்கிறது சலனம் ஒட்டிய நிகழ்வுகளாக இருக்கும். அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் புயல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரதா வந்தப்போ 12-13ஆம் தேதி நிறைய மழை இருந்தது. அதே மாதிரி ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு காற்று குவிதல் காரணமாக டிசம்பர் மாதம் கடைசியில் 30ஆம் தேதி மழை பெஞ்சுது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சலனம் இருக்கணும். சலனம் இருந்தால் தான் சென்னைக்கான மழை வாய்ப்பு, அதாவது பெரிய மழை நிகழ்வுங்கிறது இதுக்கு மேலே வரும் நாட்களில் இருக்கும். வானிலை படிவுகள், நீண்டகால வானிலை படிவுகள் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை தொடர்ந்து இன்னொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு காட்டிட்டு இருக்கு. அது மேலே நோக்கி நகர்ந்தால் சென்னைக்கான வாய்ப்பு இருக்கலாம். சென்னையை பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இல்ல, கடந்துட்டோம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாமா? வடகிழக்கு பருவமழை காலம் முடிகிற வரைக்கும் எப்பயுமே இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு இருக்கும் தான் நான் சொல்லுவேன். மழை நிகழ்வுகள் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நமக்கு சில சமயங்களில் அது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட நகர்ப்புற கட்டமைப்பு, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, மழைநீர் வடிகாலில் இருக்கக்கூடிய அடைப்புகள் காரணமாக சில சமயத்தில் நம்ம இந்த மழையினாலே அஞ்சக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். நம்ம தமிழகம், சென்னை மட்டும் இல்லை, தமிழகத்தில் பல இடங்கள் இதுதான் நம்ம பார்க்குறோம். பட் பெரும்பாலும் வரும் நாட்களில் சலனங்கள் இருந்தால் மழை இருக்கும். அப்போ எப்பயுமே சாதாரணமாக நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்ம கரை கப்பால் வரும்போது மழை நிகழ்வுகள் மிகைப்படுத்தப்படும். அப்போ நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி சலனம் சாதகமான ஒரு நிலையில் வந்தால் தான் இந்த மழை நிகழ்வுகள் மிகைப்படுத்தப்படும். தற்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரத்தில் ஒரு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறுவதற்கான சூழல் இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வேற ஏதேனும் புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்ல. தற்போது சூழலில் பார்த்தீங்கன்னா, இந்த 2 சுழற்சிகள் தான் வானிலை படிவங்கள் காட்டிட்டு இருக்கு. இதுல முதல் சுழற்சி எப்படியுமே புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்லணும். இது கடந்ததுக்கு அப்புறம் நமக்கு அடுத்த சுழற்சிக்கான பாதை மற்றும் அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துறது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். தற்போதைய சூழலில் பெரும்பாலும் புதுவை மற்றும் டெல்டா இடைப்பட்ட பகுதிகளில் வரும் 2 வாரங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில வானிலை படிவங்கள் இந்த சுழற்சியை டெல்டா கரையிலிருந்து தென்மேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு தமிழக பகுதியை நோக்கி போகிற மாதிரி காட்டிட்டு இருக்கு. அப்படி போகிற பட்சத்தில் தென் தமிழகமும் நல்ல மழை பார்க்கலாம். தேங்க்யூ.